மாரியம்மன் அவதாரம் எடுத்த கதையை மிக நிதானமாகவும் உங்களுக்கு எளிதில் புரியும் வகையிலும் இங்கே விரிவாக கூறுகிறேன். இந்த கதையை 3 முக்கியமான பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். 1. தொடக்கம். ஒரு புனிதமான குடும்பம். முற்காலத்தில் ஜமதக்னி என்ற முனிவர் இருந்தார். அவருடைய மனைவி ரேணுகா தேவி. ரேணுகா தேவி மிகுந்த பக்தி கொண்டவர். தினமும் அதிகாலையில் ஆற்றுக்குச் சென்று தண்ணீரை ஒரு மண்குடத்தில் எடுத்து வருவார். அந்த மண்குடத்தை அவர் செய்வது எப்படி தெரியுமா? ஆற்று மணலை தன் கைகளாலேயே பிடித்து குடமாகச் செய்வார். அவருக்கு இருந்த தெய்வீக சக்தியால் அந்த மணல் குடம் தண்ணீரை சுமந்து கொள்ளும். அவர் அவ்வளவு தூய்மையான மனதுடன் இருந்ததால்தான் அந்த அதிசயம் நடந்தது. 2. அந்த ஒரு கணம். சோதனை. ஒரு நாள் அவர் ஆற்றுக்குச் சென்றபோது அந்த வழியாக வானத்தில் கந்தர்வர்கள், தேவலோக மனிதர்கள் தங்கள் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாகச் செல்வதை பார்த்தார். அந்த அழகைக் கண்டு சில நொடிகள் ரேணுகா தேவியின் மனது சற்றே சஞ்சலப்பட்டது. இந்த ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டவுடன் அவருடைய தெய்வீக சக்தி குறைந்துவிட்டது. அவர் கையில் பிடித்திருந்த மணல் குடம் உடைந்துவிட்டது. தண்ணீர் சிதறிப்போனது. வீட்டிற்கு திரும்பிய ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவியின் மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டார். மிகுந்த கோபமடைந்த அவர் தனது மகன் பரசுராமரை அழைத்து, உன் தாயின் தலையை வெட்டிவிடு என்று கட்டளையிட்டார். பரசுராமர் தந்தையின் சொல்லே மந்திரம் என்று கருதி தாயை தேடி ஓடினார். 3. மாரியம்மனின் உதயம். தன்னை கொல்ல மகன் வருகிறான் என்பதை அறிந்த ரேணுகாதேவி பயந்து போய் அங்கிருந்த ஒரு ஏழை பெண்ணின் குடிசைக்குள் ஒளிந்து கொண்டார். பரசுராமர் கோபத்தில் அந்த பெண்ணையும் ரேணுகாதேவியையும் அடையாளம் தெரியாமல் இருவரையும் வெட்டிவிட்டார். பின்பு தந்தையின் அறிவுரைப்படி அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கச் சென்றார். ஆனால் பதற்றத்தில் ரேணுகாதேவியின் தலையை அந்த ஏழை பெண்ணின் உடலில் வைத்துவிட்டார். அந்த ஏழை பெண்ணின் தலையை ரேணுகாதேவியின் உடலில் வைத்துவிட்டார். இப்படி ஒரு தேவியின் தலைப்பகுதியும் ஒரு சாமானிய பெண்ணின் உடற்பகுதியும் இணைந்தே மாரியம்மன் என்று உருவானார். இதனால்தான் மாரியம்மன் உயர்ந்த நிலையில் இருந்தும் மக்களுடன் மக்களாக தரைமட்டத்திலிருந்து அருள் பாலிக்கிறார். அவர் சாதாரண ஏழை மக்களையும் உயர்ந்தவர்களையும் ஒரே மாதிரியாக கருதி அவர்களுக்கு அம்மை போன்ற நோய்கள் வரும்போது ஒரு தாயாக வந்து அவர்களின் துன்பத்தை போக்குகிறார். இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி. அன்பின் வடிவம். மாரியம்மன் ஒரு ஏழையின் உடலில் கலந்ததால் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி அனைவரின் வீட்டிற்கும் வந்து அருள் பாலிக்கிறார். குளிர்ச்சியின் அடையாளம். அம்மை நோய் என்பது உடலின் அதிகப்படியான சூடு. மாரியம்மன் குளிர்ச்சியை தருபவள். வேப்பிலை, கூழ் போன்றவற்றை நாம் அவருக்கு படைப்பதன் மூலம் நம் உடலிலும் மனதிலும் உள்ள சூட்டை, கோபம், நோய் அவர் தணிப்பார் என்பது நம்பிக்கை. தாய்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் பிள்ளைகளை கைவிடாத தாயாக மாரியம்மன் விளங்குகிறார். மாரியம்மன் உருவான இந்த வரலாறு தெய்வீகம் என்பது மனிதர்களை பிரிப்பதில் இல்லை, எல்லோரையும் அரவணைப்பதில்தான் இருக்கிறது என்பதை அழகாக விளக்குகிறது.